நடைபெற்ற டிப்பர் லாரி உரிமையாளர் சங்க கூட்டத்தில் அரசு மணல் குவாரிகளை விரைந்து திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. திருச்சி மாவட்டம் துறையூர் பேருந்து நிலையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருச்சி எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் நலசங்கம் மற்றும் துறையூர் தொகுதி டிப்பர் லாரி எர்த் மூவர்ஸ் உரிமையாளர் சங்கங்கள் இணையும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் செல்வராஜாமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது, கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு மண் குவாரிகளில் அளவுக்கு அதிகமாக லாரிகளில் லோடு ஏற்றுவதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது முதல் குவாரிகள் திறக்கப்படவில்லை. இதனால் வேறு வழி இல்லாமல் எம்சான் பீசான் மணல் பயன்படுத்தும் சூழலில் கல் குவாரி உரிமையாளர்கள் சர்வாதிகார போக்குடன் நடந்து கொள்வதாகவும் விலையேற்றம் அதிகமாக இருப்பதாகவும் கலைஞர் கனவு திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் ஏழைகள் இதனால் மிகவும் பாதிப்படைந்து உள்ளதாகவும் பேசினார். எனவே இதில் தமிழக அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து விரைவில் அரசு மணல் குவாரிகளை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். தொடர்ந்து குவாரிகளை திறக்காத பட்சத்தில் விரைவில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள சங்கங்கள் இணைந்து பெரிய அளவில் தமிழக அரசுக்கு கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். எம்சான் பீசான் கட்டிடங்கள் கட்ட வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு சர்வாதிகார போக்குடன் கல்குவாரி கலச உரிமையாளர்கள் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு ஒரு யூனிட் ஒன்றுக்கு ஜல்லி பீசான் எம்சான் 1000 ரூபாய் விலை உயர்த்தினார்கள். அதன் பிறகு இப்பொழுது 2000 வரை விலை உயர்த்தினார்கள். இதனால் ஏழை எளிய நடுத்தர கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்டும் பயனாளிகள் பெருத்த சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.